தமிழர்களின் பாரம்பரிய விழாவான தைப்பொங்கல் விழா அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் 1000 ரொக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் பட்டியலை அரசு வெளியிட்டது. அதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏறத்தாழ 749.76 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் உணவுப் பொருட்கள் இடம்பெற்றிருந்தாலும் நிதி நெருக்கடி காரணமாக 1000 ரொக்கம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மற்ற கட்சிகள் இதனை மறுபரிசீலனை செய்து ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த அறிவிப்பை சாமானிய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இது குறித்து அவர்களின் கருத்தை பார்க்கலாம். அதை ஏன் நிப்பாட்டுறாங்க? அது வருஷத்துல ஒரு நாள் கொடுக்க வேண்டியதானே? நாளைக்கு வேலைக்கு போனாக்க காலையில் 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தால் வெறும் 250 ரூபா தான் சம்பளம். இல்லைனாலும் என்ன செய்யுது? அந்த 1000 ரூபா எங்களுக்கு போதுமா? மாதத்துக்கு 1000 ரூபா போகிறீங்க, அது போதுமா? இந்த 1000 ரூபா பொங்கலுக்குன்னு போட்டான்னா எங்களுக்கு அதை வச்சு 10 வருஷம் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு இதாக்கிடுவாங்க. கொடுக்காட்டாலே நல்லது. இல்லை கஷ்டப்படுறவங்க கொடுத்தா கொஞ்சம் நல்ல புண்ணியமாக இருக்கும், அவ்வளோதான். மாசம் 1000 ரூபா கொடுத்தாங்க சரி, ஆனா இந்த மாசத்துக்கு இந்த பொங்கலுக்குனால சேர்த்து கொடுத்தா கூட ஓகே தான். ஏன்னா இந்த பொங்கல் செலவுனால கூட குறைச்ச வரும். ஏன்னா இந்த பொங்கலுக்கு மக்கள் எல்லாமே மழைனால கொஞ்சம் பாதிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 1000 ரூபா அந்த சமயத்துக்கு கொடுத்தா கொஞ்சம் யூஸ் ஆகும். பொங்கலுக்கு யூஸ் ஆகும், இந்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் எல்லாமே ரொட்டேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த 1000 ரூபா பொங்கல் ஜாமான் 1000 ரூபா பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது பெண்களுக்கு யூஸாக இருந்துச்சு. அதாவது வருமான பொருள் வாங்குறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செலவுக்கு அது உபயோக பொருளாக இருந்துச்சு. அதை ஏன் நிப்பாட்டுறாங்க? அது வருஷத்தில் ஒரு நாள் கொடுக்க வேண்டியதானே? மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அதுவும் பெண்களுக்கு இது நல்ல ஒரு இதாக இருந்தது, உபயோகமாக இருந்தது. இதை வேணான்னு ஏன் சொல்கிறாங்க? கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்கிறாங்க? கொடுக்க வேண்டியதானே? எப்போதும் கொடுக்க வேண்டியதானே? நிதி இல்லைன்னு அது எப்படிங்க நிதி இல்லாமல் போகும்? எல்லாத்துக்கும் வரி வைக்கிறாங்க, இதுக்கு எப்படி நிதி இல்லாமல் போகும்? ஓகே, அந்த 1000 ரூபா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு களி தான் கொடுக்குறாங்க. ஒரு களியை வச்சு சாமி கும்பிட முடியாது. இன்னொரு 2 களி வாங்கலாம். மேற்கொண்டு ஜாமான்கள் நெய்யோ இல்லை வேறு எந்த பொருள், ஒரு பானை சட்டி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸாக இருந்தது. இல்லை எங்களுக்கு போட்டே ஆகணும், நாங்கள் கஷ்டப்படுறோம்ல. எங்களுக்கு இந்த 1000 ரூபா இருந்துச்சுன்னா நாங்கள் பொங்கல் ஜாமுன் நல்லா ஓட்டுவோம்ல. அதனால எங்களுக்கு போட்டே ஆகணும் இந்த 1000 ரூபா. கறி எடுக்குவோம், மீன் எடுக்குவோம், பொங்கல் செலவு பார்த்துக்குவோம், கரும்பு தூக்குவோம், வாழைக்கார தூக்கிக்குவோம், பிள்ளைங்களுக்கு நல்லது கிட்டதை செஞ்சுக்குவோம். அடுத்தவங்கள்ட்ட 1000 ரூபா காசு கொடுங்க, நாங்கள் அப்புறம் தாரோம் வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். லோடு மேடம் இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. வண்டி ஓடனா நல்லா ஓடினா 1000 ரூபாய்க்கு ஓடும் ஒரு நாளைக்கு. ஆமாம், இப்போ பொழப்பே ரொம்ப கம்மி தான். 200 ரூபாய்க்கு தான் ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு 200 ரூபா கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. நேரத்தெல்லாம் போனே பண்ணா போயிட்டேன். எங்களை பரவாயில்ல கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை கஷ்டப்படுறவங்க கொடுத்தா கொஞ்சம் நல்ல புண்ணியமாக இருக்கும், அவ்வளோதான். அதை செஞ்சால் கவர்மெண்ட்டுங்க, எனக்கு கவர்மெண்ட்டுக்கு நன்றி தான். என்ன அன்னைக்கு வாழ்றது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைட்டு. எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. எதுவுமே கம்மிலாம் கிடையாது. எதை தொட்டாலும் ரேட்டு கூட தான். அதான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. போடுறாங்களா போடலான்னு இன்னமும் எங்களுக்கு தெரியல. இன்னும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாக்க காலையில் 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தால் வெறும் 250 ரூபா தான் சம்பளம். அந்த 250 ரூபாயை வச்சு நாங்கள் அதிலே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாங்களும் சாப்பிட்டுக்கணும், 3 வேளை சாப்பிடணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் அன்றாட கழிச்சா 1000 ரூபா கொடுத்தா ஒரு அரிசி மூட்டை வாங்கி போட்டாலும் இதாக இருக்கும். இது 1000 ரூபா கிடைச்சாக்கா எங்களுக்கு சந்தோஷமா பொங்கல் கும்பிடுவோம். இது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அதனால் 1000 ரூபா பணம் கொடுத்தா எல்லா மக்களுக்கும் நல்லா தான் இருக்கும், செலவு பண்ணலாம். கஷ்டம்தான், ஏழைங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கணும். இல்லைனாலும் என்ன செய்யுது? அரிசியை கொடுக்குறாங்க, என்ன இதில் ரேஷனில் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 1000 ரூபா எங்களுக்கு போதுமா? மாதத்துக்கு 1000 ரூபா போகிறீங்க, அது போதுமா? 1000 ரூபா பொங்கலுக்குன்னு போட்டான்னா எங்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் கும்பிடுவோம்ல பொங்கல். கொடுத்தாலும் நல்லது, கொடுக்காட்டாலும் நல்லது. எப்படி நல்லது? ஆமா, அந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு என்ன செய்ய போறோம்? ஒரு நாளையில செலவழிச்சிடலாம். அதை வச்சு 10 வருஷம் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு இதாக்கிடுவாங்க. கொடுக்காட்டாலே நல்லது. அரசு தரப்பில் கூறுகையில், கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் பாதிப்பு காரணமாக தமிழக அரசு சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கியதாலும், மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்கி வருவதாலும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரொக்கம் வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.